ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் வந்து நம்ம வந்து அந்த கன்வேர் பெல்ட் டாஸ்கில் நடந்த ராணுவ இன்ஜுரி அதை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு அப்டேட் போட்டிருப்பேன், இன்ஜுரி ஆயிருக்கு. பட் ஆனால் அவர் வந்து மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கிட்டு திருப்பி உள்ளே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அப்புறம் 1 hour ஷோவில் வந்து அது காட்டினாங்க. இருந்தாலும் ஃபுல்லாக காட்டலை. அது ஃபுல்லாக எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா 24/7 தான் அது காட்டியிருக்காங்க. 1 hourல ஜெஃப்ரி டக்குன்னு நிற்கும்போது ராணுவ கீழே விழுந்துட்டு பெயின்னு சொல்லி அழும்போது மட்டும்தான் நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து முத்து தான் வந்து அவங்க, அதாவது டீம் ஸ்ப்ளிட் ஆகி அவங்கவுங்க 3 பேர் அப்படின்னு ஸ்ப்ளிட் ஆகும்போது முத்து தான் வந்து கேட்டிருக்காரு. ராணவ், மஞ்சரி, தீபக், முத்து இவங்க தான் இந்த கேம் ஆடுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அந்த கல் எடுத்துகிட்டு போய் அந்த செங்கல் வச்சுட்டு பண்ணும்போது இதில் நடந்த அந்த தள்ளு முள்ளில் தான் வந்து ஜெஃப்ரி பிடிக்கவும் அவர் கீழே விழவும். இதில் ஜெஃப்ரிக்கான டவுட், நான் இந்த சைடு தானே பிடிச்சேன், ரைட்டு, நீ லெஃப்ட்டுன்னு சொல்கிறியா அப்படின்னு அவர் திருப்பி கேட்டார். என்ன கேட்டால் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு வழியில் இருக்காருன்னும் போது அவர் நடிக்கலாங்கிறது கூட அவர் கன்ஃபெஷன் ரூம் போயிட்டு வந்தப்பறம் தெரிஞ்சிச்சுன்னா ஓகே. பட் ஆனால் அந்த இடத்துல அவருக்கு மேபி அது நிஜமாவே சீரியஸாக இருக்கிற பட்சத்தில் ஒரு ஹியூமனிட்டி பேஸில் அது என்னன்னு கேட்டிருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியனும். நடிக்கிறான் அப்படின்னு ஜெஃப்ரி சொன்னதாகட்டும், அங்கே பவித்ரா வந்து அவ்வளோ மற்றவங்கெல்லாம் சுற்றி நடிக்கிறாங்கன்னு சொல்கிறது இவங்க வாயை திறக்கலனாலும் இவங்க மைண்ட்லேயே அது ஓடினதுனால இவங்க அந்த இடத்துல சும்மா உட்காந்துட்டு இருந்தது தப்பு. அதாவது இவங்க அந்த கல்லுக்கான விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை இவங்க நடிக்க தான் செய்கிறான் போல அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்து தப்பு அப்படின்னு எனக்கு தோணுது. அதுவும் தப்பு தான். அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யா அதை இன்னும் ஓவர் எக்ஸாகரேட் பண்ணி இப்போ மட்டும் அவன் நடிச்சிருக்கான்னு மட்டும் வெளில தண்ணி எவ்வளோ கேவலமாக இது விளையாட்டுருக்குன்னா அது அப்புறம் அது கேவலமாக இருக்குது. இல்லை நீங்கள் அதுக்கப்புறம் அதை பற்றி பேசிக்கலாம், தப்பே கிடையாது. அந்த ரீசனை வச்சு நீங்கள் திருப்பி அந்த நாமினேட் பண்ணலாம், அதை வந்து நீங்கள் வந்து டிபேட்டாக கொண்டு போகலாம், எதை வேணால் பண்ணலாம். ஒருவேளை அது நிஜமாக இருந்தால் அப்போ வந்து அந்த கில்ட் ஃபீலை சுமக்கிறதும் கஷ்டம். அது வந்து நம்மளுக்கான உள்ளே இருக்க அந்த ஹியூமனிட்டியுமே வந்து அது வந்து என்ன சொல்கிறது, நம்மளே ஸ்பாயில் பண்ண மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். இந்த இடத்துல அந்த மாதிரி நடந்துக்கிட்ட எல்லாரும் பண்ணது தப்பு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதில் இன்னொரு பக்கம் முத்து போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, ராணுவ உள்ளே சேர்த்தது தப்பு, நம்ம சேர்த்துருக்கக்கூடாதோ அப்படின்னு. இது வந்து என்ன கேட்டால் முத்து எந்த இன்டென்ஷனில் சொன்னாருன்னு எனக்கு தெரியல. இப்போ ராணுவால் கேம் ஆட முடியாது, நம்ம சேர்த்துக்கூடாது அப்படி சொன்னாரா? இல்லைனா முத்துக்கு சப்போர்ட் பண்ணி ராணுவ வந்ததுனால தான் ஜெஃப்ரியோ, அருணோ, விஷாலோ, ஏன்னா அருண் விஷாலுமே அவங்க நல்லா இது பண்ணி 24/7 ஒரு பக்கம் அருண் விஷால். ஏன்னா ஜெஃப்ரிக்கு என்ன டவுட்னா, நான் ரைட் ஹேண்ட் சைடு தான் இது பண்ண தள்ளி விட்டேன், ஆனால் அவன் இந்த சைடு ஹோல்ட் பண்ணும்போது அது எப்படின்னு எனக்கு தெரியல, அந்த கை ஆச்சுன்னு திருப்பி அவருக்கு அந்த டவுட் வரும். ஏன்னா ஒரு இடத்துல அருண் விஷால் 2 பேருமே அவரை பிடிச்சிருக்காங்க. அருண் தான் வந்து ரைட் ஹேண்ட் சைடு பிடிச்சிருக்காரு, விஷால் இந்த சைடு பின்னாடி இருந்திருக்காரு விஷால். ஸோ இந்த இடத்துல அந்த பேலன்ஸ் பண்ணதுலையுமே மேபி லெஃப்ட் ஷோல்டர் அந்த மாதிரி ஆயிருக்கலாம். இல்லைனா நிஜமாவே வந்துட்டு என்ன சொல்கிறது, அந்த இடத்துல எது எப்படி நடந்துச்சுன்னு தெரியாமல் சின்ன ஒரு ஆக்சிடென்ட்னும் போது அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் அது நடந்திருக்கலாம். இது ஆராய்ச்சி பண்ணுறதை விட்டுட்டு அப்போதைக்கு என்ன இமீடியட் நீடோ அதை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது என்னோட புரிதலும். இதில் முத்து சொன்னது பார்த்தீங்களா, ராணுவ இப்போ வந்து ராணுவால் விளையாட முடியாது அதனால் நம்ம சேர்த்துருக்க வேணாம்னு யோசிச்சாரா? இல்லைனா நம்ம வந்து அருண் விஷாலுக்கு ஆப்போசிட்டாக நம்ம நின்னதுனால தான் ராணுவுக்கு வந்து அவ்வளோ பெருசாக வந்து அவனை போய் எல்லாரும் அட்டாக் பண்ண போனாங்க. மேபி விஷால் டீமில் இருந்திருந்தால் அந்தளவுக்கு அட்டாக் நடந்திருக்காருன்ற ஆங்கிளில் சொன்னாரான்னு தெரியாது. சொன்னால் அவருக்கு தான் தெரியும் அவர் எந்த இன்டென்ஷனில் சொன்னார்னு. ஏன்னா கேப்டன்சி டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ராணுவ வந்து 2 ரவுண்ட் தான் இந்த சைடு நின்று இருப்பார் முத்து கூட. அதுக்கப்புறம் டக்குன்னு விஷால் கூட போயிடுவார். அப்படி இருக்கிற பட்சத்தில் விஷால் கூட நிற்கும் போது ராணுவுக்கு பெருசாக அந்த இது வரமாட்டேங்குது. என் கூட நின்னதுனால தான் அந்தளவுக்கு எல்லாருமா சேர்ந்து அட்டாக் பண்ணாங்களா அப்படின்னு. ஏன்னா இந்த பொம்மை டாஸ்க்லேயும் ஜாக்லின் சைடில் ஜெஃப்ரி நின்னதுனால தான் ஜெஃப்ரி எல்லாரும் பிடிச்சி அட்டாக் பண்ணாங்க. ஏன்னா அந்த டைமில் விஷால் வெஸ் ஜாக்லின் அப்படிங்கிறது ரொம்பவே சீரியஸாக எல்லாருக்கும் அன்ஷிதா எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு ரெவெஞ்சோட விளையாடினாங்க. அப்படின்னும் போது இந்த டாஸ்க்லேயுமே வந்து இது இப்படி தான் முத்து ஆப்போசிட்டில் நிற்கிறதுனால முத்து கூட இருக்க எல்லாருக்குமே அந்த அட்டாக் நடந்ததா, ஏன் ஈவன் மஞ்சரிக்கு கூட நடந்தது. ஆனால் அதில் அஃபெக்ட் ஆனது பார்த்தீங்கன்னா ராணவ். பட் ஆனால் மஞ்சரியும் தான் எல்லாருமே பர்சனலாக அருண் ஆகட்டும் விஷால் அதுவும் சாஃப்டாக விளையாடணும்னு சொல்கிற அருண் கூட மஞ்சரியும் அந்த மாதிரி பண்ணி ஓரளவுக்கு ரொம்ப அந்த ப்ரெஷர் கொடுத்ததெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. பட் ஆனால் மஞ்சரி எப்பயுமே கேம் வைஸ் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறதுனால அவங்க அதை பெருசு படுத்தலை. ஸோ எல்லாருக்குமே தள்ளு முள்ளு எல்லாருக்குமே அடிபட்டுச்சு அப்படின்னாலுமே முத்துவை எப்படியாச்சும் தூக்கடிக்கணும், இல்லை முத்து மேலே இருக்க வன்மத்தை காட்டுறதுக்காக இந்த டாஸ்கில் அருண் விஷால் பண்ணதும் ஒன்று இருக்குது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் ராணுவ அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாரு, வலிக்குது அப்படின்னும் போது யாருமே அதுக்கான ஸ்டெப்பை எடுக்காமல்
ஆஸ் அ கேப்டனா விஷால் அந்த இடத்துல முன்னாடி வந்து நின்னதோ, அருண் கூட போயிட்டு அத பண்ணதோ, நான் வந்துட்டு ஹேட்ஸ் ஆஃப் டு விஷால், அருண் தான் நான் சொல்லுவேன். அவங்கள கூட்டிட்டு போயிட்டு இதில பிக் பாஸுமே சொல்றாரு. அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கான டவுட் அவங்க பொய்யா, உண்மையான்றத மீறி பிக் பாஸே அத சொல்றாருன்னா, நீங்க அத ரெஸ்பெக்ட் பண்ணணுங்கிறது அங்க இருக்கிறதுக்கான ஒரு விஷயம். அதே மாரி கன்ஃபெஷன் ரூம்லயுமே விஷாலையும் கூப்ட்டு தான் வந்து பிக் பாஸ் சொல்றாரு. அவர் வந்து 2, 3 வீக்ஸ் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாரி இருக்கணும். ரொம்ப பிரஷர் போடக்கூடாது அப்படின்னு. இந்த இடத்துல ராணவ் வந்து உள்ள கன்ஃபெஷன் ரூம்ல என்ன பதிவு பண்றாருன்னு நீங்களும் பார்த்திருப்பீங்க. என்ன சொன்னாரு டாக்டர் அப்படின்னும்போது, கிராக் அப்புறம் லெக்மெண்ட் ஏர் அப்படின்னு சொல்றாரு. ஆனா கிராக் அப்படிங்கிறத இவர் தான் சொன்னாரு. பிக் பாஸ் சொல்லல. பிக் பாஸ் தெளிவா லெக்மெண்ட் ஏர் அப்படின்னு தான் சொல்றாரு. கிராக்ன்றது இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் அது இன்னும் கொஞ்சம் பெரிய இன்ஜுரி. பட் ஆனா பிக் பாஸ் அத மென்ஷன் பண்ணல. வெறும் லெக்மெண்ட் டியர் அப்படின்னு தான் சொல்றாரு. என்ன அதுவா இருந்தாலும் அது கிராக் இல்ல அப்படின்னாலுமே, கொஞ்சம் அவருக்கு அந்த பெயினோ, இல்ல அதுக்கான எஃபெக்ட்டோ இருக்கும் அப்படின்னு சொல்ற பட்சத்தில, அவர் இந்த கேம கொஞ்சம் சேஃபா தான் ஆடணும்னும்போது, இப்ப இதுக்கு மேல அந்த கன்வேயர் பெல்ட் டாஸ்க்ல இருந்தாலும் நான் ஆடுவேன்னு சொல்லும்போது, விஷால் வந்து ஒரு கேப்டனா இல்ல ஆடுறது நீ ஆடுறது மட்டும் இல்லாம, உன் கூட ஆடுற மத்தவங்களுக்கும் அந்த கேம் அஃபெக்ட் ஆகும். உன்ன அந்த அளவுக்கு ஈக்குவலா வந்து அவங்க ட்ரீட் பண்ண முடியாது கேம்ல. புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது பிக் பாஸே சொல்லிடுறாரு, இந்த கேம் நீங்க ஆட முடியாதுன்னு வார்ன் பண்ணிடுறாரு. பட் ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவர வார்ன் பண்ணது மட்டும் இல்லாம, அவருக்கு அது கொஞ்சம் கஷ்டம். வார்ன் பண்ணதுன்னு சொல்ல முடியாது. அட்வைஸாவும் அது எடுத்துக்கலாம். அதுதான் அவருக்கான சேஃபர் சைடுக்கு, அவர் ஹெல்த்துக்கான சேஃபர் சைடுக்கு பிக் பாஸ் சொன்னது. பட் ஆனா இந்த இடத்துல பவித்ரா ஆப்வியஸா எழுந்து அந்த சாரி கேட்ட விதம் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த சாரி ஓகே தான் அப்டின்னாலுமே, அத செஞ்சிருக்க வேணாம் அப்டிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, எல்லாரும் அப்டி சொன்னாங்க. நான் சொல்லல. ஆனா எனக்கும் ஒரு தாட் மேபி இருந்ததுனால தான் என்னமோ நான் அந்த இடத்துல உனக்கான ஒரு ஹெல்ப்ப குடுக்கலையோ அப்டின்னு சொன்னது. அப்புறம் அன்ஷிதா எழுந்து சொன்னது. அதுக்கப்புறம் வந்து மஞ்சரி வந்து இப்ப நீங்க சொல்றதுல ஜென்யூன் எல்லாம் ஓகே. பட் ஆனா அந்த இடத்துல நீங்க அத பண்ணியிருக்க வேணாம் அப்படின்னு மஞ்சரி சொன்னதோ, முத்து அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒண்ணு தான் காட்டுனாங்க. இன்னொரு இடத்துல அவருமே கொஞ்சம் வேற மாரி பேசியிருக்கார் போல. ஆனா இந்த இடத்துல சேஃப் கேம் ஆடி ஸ்கோர் பண்ண நம்மளுக்கு எப்பயுமே தெரியும். முத்து சபையில வந்து ஒரு சேஃப் கேம எப்பயுமே ப்ளே பண்ணுவாரு. அவர் எழுந்து நின்னா கிளாப்ஸ் வருதுன்றத அவர் வீக்கெண்ட் எபிசோட்ல கவனிச்சிருப்பாரு. அதாவது கேம்க்குள்ள என்ன பண்ணோம், அதாவது வீக் ஃபுல்லா இப்பலாம் ஒண்ணும் பண்ணல 2, 3 வீக்ஸா அப்படின்னாலுமே, அவர் எழுந்து நின்னா கிளாப் வரும். ஏதாவது பண்ணியிருந்தா அவர் எழுந்து நின்னா கிளாப் வரும். இல்ல எழுந்து நின்னு ஏதாவது பாயிண்ட் சொன்னா தான் கிளாப் வருது அப்டின்னா, இப்போ நம்ம அத மட்டுமாவது எடுத்துக்கலாம். பேசி, பேசி அதாவது இப்போ அவருக்கான கேம் ஸ்ட்ராங்கா இல்லன்னு எல்லாரும் சொல்ற பட்சத்துல, இப்போ வாய் மட்டும் தான் அவருக்கு இருக்க வெப்பன் அப்டிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவர் கையில எடுத்து, இப்போ என்ன சொல்றது? இப்போ எல்லா இடத்துலயுமே டாஸ்க்லலாம் அவர் முன்னுக்கு பின் முரணா தான் ஒரு சில இடத்துல பேசுற மாரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா, அந்த கேப்டன்சி டாஸ்க்லயுமே ரயான் கரெக்ட்டா ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. நீங்க ஜாக்லின் கிட்ட ஒரு டீல் போட்டீங்க ஓகே. அதுக்கப்புறம் வந்து இப்போ மஞ்சரி கேட்பாங்க. அப்ப நானும் ராணுவும் உனக்காக தானே நிக்க போய் எங்கள எடுத்துட்டு போய் நீ அந்த சைடு விடுறது தானே உன்னோட கேமா இருக்கும். அப்படின்னும்போது எப்படி அதாவது என்ன சொல்றது? அது வந்து எப்படி இருந்தாலும் அத நான் சரியா பண்ண போறதில்ல. அதாவது நான் பண்ணாலும் அதுக்கு அந்த கேம் அது பாதிக்க போ அதில வின் பண்ண போறல அப்படிங்கும்போது நான் அத பண்ண தேவையில்ல. நான் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாரி ஒரு சொல்லும்போது, மஞ்சரி வந்து நான் உனக்காக நின்னேன். எங்க 2 பேருக்கும் நீ நியாயமா இருக்கிறது தானே உன்னோட நியாயமான டீலா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, முத்து வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி அது இல்ல. எப்படி பார்த்தாலும் ஜாக்லின் கிட்ட நான் ஒரு டீல் பேசினேன். ஒரு கேம் ஃப்ளோல அவங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னும்போது, ஒரு ஸ்டேஜ்ல என்னோட ஸ்ட்ராட்டஜிய நான் மாத்திட்டு நான் விட்டுட்டேன். அதே வந்து நீ என் சைடு அதாவது இவர் சைடுல இருக்க மஞ்சரியும் ராணுவம் ஆட்டோமேட்டிக்கா விஷால் சைடு போயிட்டாரு. அப்போ என் சைடுல இருக்க ஜாக்லின் பக்கம் போ, விஷால் பக்கம் போன்னு நான் சொல்ல முடியாது. அப்படின்னும்போது, அப்போ அந்த இடத்துல ரயன் கரெக்ட்டா ஒரு கொஸ்டின் வைப்பாரு. நீங்க இவ்ளோ ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்றீங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டே ஜாக்லின் கிட்ட ஸ்ட்ராட்டஜி பேசின அந்த டீலே தப்பு தானே! இப்ப நடுவுல நீங்க இத மாத்தி இத பண்றீங்க அப்டின்னா, நீங்க இத பண்ண மாட்டேன் அப்டின்னு சொன்னா, நான் வந்து என் கேம் ஆடுனா மத்தவங்க கேம் அஃபெக்ட் பண்ண மாட்டேன். ஜாக்லின் அவங்கள்து அவங்க இஷ்டம் ஆடுனாங்க. விஷால் அவங்கள்து ஆடுனாங்க. எனக்கு இது இப்டி என்னன்னா மஞ்சரி அது கேட்ட கொஸ்டின்க்கு இவரு ஆன்சர் பண்ணது, நீ பண்ணியிருக்கணும்ல. உன்ன நம்பி வந்த நாங்க வந்து எங்கள்ட்ட கொண்டு போய் நீ அந்த சைடு விட்டுருக்கணும்னா, இல்ல எனக்கு அது அப்போ இது பண்ணணும்னு தோணல அப்டின்னும்போது, ஏன் பண்ணல அப்டின்னும்போது, எனக்கு அது என்னோட ஸ்ட்ராட்டஜின்னும்போது, ரயான் அப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டு பேசினது மட்டும் ஸ்ட்ராட்டஜி இல்லையா? அப்போ நீங்க இது 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 உங்களுக்கு நியாயமா தோணலன்னா, நீங்க டீல் பேசினதே நியாயம் இல்ல ஜாக்லின் கிட்ட. நீங்க உங்க கேம மட்டும் ஆடியிருக்கணும். அப்போ ஜாக்லின் சொல்றாங்க, எனக்கு விஷால்னு முக்கியமா, முத்து முக்கியமான்னு கேட்டா, நான் ஃபர்ஸ்ட்டு முத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன். ஆனா ஒரு இடத்துல நான் எனக்கான ஸ்டாண்டும் எடுத்து, அதுக்கப்புறம் தான் நான் முத்துன்னு வரும்போது, நான் என் கேம ஆட ஆரம்பிச்சுட்டேன் அப்டின்னும்போது, முத்துவுமே அவர் கேம்க்கான ஈக்குவல் அவருக்கு வரல, இல்ல அவரால வின் பண்ண முடியலன்னா, தனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொன்ன ஜாக்லின்க்கு ஒரு இடத்துல சப்போர்ட் பண்ணி, மஞ்சரி அந்த சைடு போக சொல்லவோ, இல்ல இவர் கேம மட்டுமே இவர் தனியா ஆடியிருந்தாலுமே ஓகே. எதுவுமே பண்ணாம இவரு அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுத்தது வந்து யாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணவே இல்ல. ரயான் கரெக்ட்டா ஒரு கொஸ்டின் கேட்கும்போது, "நீங்க அதுக்கு டீலே பேசியிருக்க கூடாது ஜாக்லின் கிட்ட." அப்படின்னு சொன்ன விதம் அந்த இடத்துல இது என்னோடது அப்படி இப்படின்னு பூசி மழுப்பி சொன்ன முத்துவ நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்ப ராணவ் இந்த இன்ஜுரியில வரும்போதுமே, முன்னுக்கு பின் முரணா வெளியில ஒண்ணு எல்லார் கூடயும் சேர்ந்து பேசினதோ, உள்ள வந்து தான் நல்லவன் மாரி வந்துட்டு, நியாயமா இத பண்ணியிருக்க வேணாம். பண்ணிட்டு சாரி சொல்றத விட பண்ணியே இருக்க வேணாம் சொல்றது வந்து, அது சரியா தோணல. இப்ப முத்துவோட பேச்சுல கொஞ்சம் அந்த கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சு முன்னுக்கு பின் மாத்தி மாத்தி பேசி, அந்த வாய் ஜாலத்தை வச்சே நம்ம என்ன பேசினாலும் சமாளிச்சிடலாங்கிற
எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் அன்ஷிதா வந்து இது ரொம்பவே ஃபீல் பண்ணி அங்கே சப்பாத்தி தேய்க்கும் போதெல்லாம் பண்ணுறான். நான் அப்படி யோசிச்சிருக்கூடாது அப்படின்னு என்ன பேச்சு பேசுனீங்க அன்ஷிதா? நீங்களாகட்டும், பவித்ரா ஆகட்டும், தீபக் கிட்ட எவ்வளோ பேசிட்டு இப்போ தீபக் வந்து கண்ணை தொடச்சி விட்றாராம்மா, ஊட்டி விட்றாராம்மா, அழாதன்னு சொல்கிறாரம்மா. அப்போ நீங்கள் உங்களுக்கு இதே ஃபீல் எல்லார்கிட்டேயும் இருந்திருக்கணும். அதாவது இந்த வாரம் இன்னும் நீங்கள் கண்டென்ட் கொடுக்கல அழுது அப்படிங்கிறதுக்காக ராணுவ விஷயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இதில் அண்ணன் பாசம் ரொம்பவே அப்படியே உருக்கமாக இருந்தது தான் சொல்லணும். அன்ஷிதா கண்ணை தொடச்சி விட்டு பண்ணி செஞ்சு எல்லாம் அப்படி தான் இந்த வாரம் நாமினேட் பண்ண மாட்டாங்க. அன்ஷிதா அப்படி வச்சுக்கிட்டா தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது தீபக் அண்ணன் பாசம். ஓகே, இது இப்படி போச்சு. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து ராணுவ வந்து இந்த நிஜமாகவே இந்த இது உண்மைதானா அவருக்கு ஹர்ட் ஆயிருக்காது அப்படிங்கிறது நம்மளுக்கு போக போக தான் தெரியும். ஏன்னா எபிசோட் முடியும் போது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அந்த பெல்ட் போட்டு இது பண்ணும்போது அந்த ப்ரெஷர் இருக்கும், அந்த சைடு அசைக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அவர் பேலன்ஸ் பண்ணி படுத்ததே இந்த சைடு தான் படுத்திருக்காரு பெட்டில். மேபி ஒரு பெயின் கில்லர் போட்டிருக்கலாம். இருந்தாலுமே அந்த அந்த ஷேக் கொடுக்கக்கூடாது, அந்த ப்ரெஷர் கொடுக்கக்கூடாதுன்றது ஒரு ஆப்வியஸ் ஒரு அட்வைஸாக தான் இருக்கும். ஆனால் அது ராணுவம் அப்படி தெரியாமல் பண்ணால் கூட பிக் பாஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து அது 1 ஹவர்லேயும் காட்டுறாங்க அப்படின்னும் போது அவர் நிஜமாகவே சொல்கிறாரா, பொய் சொல்கிறாரா அப்படிங்கிற டவுட் நம்மளுக்கு வருது. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கைஸ். எது எப்படி இருந்தாலும் ஹெல்த் இஷ்யூஸ்னு வரும்போது அது கேம்குள்ளேயே இருந்தாலும் அவங்கவுங்களுக்கான வழியில் அவங்கவுங்களுக்கான ஃபேமிலி வெளில இருக்குது அப்படின்னும் போது நம்ம அது ஒரு ஹியூமனிட்டி பேஸில் தான் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அவர் பொய் சொல்கிறாரா நிஜம் சொல்கிறாரா அப்படிங்கிறத மீறி ஒருவேளை அது நிஜமாக இருந்தால் அவருக்கு ஹர்ட் ஆகும், இல்லை அவருக்கு அந்த வலியை வந்து அதை வந்து அவர் எப்படியோ அந்த வலி அவருக்கு இருக்கணும் போது மனசளவுலேயே அந்த வலியை அவருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு மனிதாபிமானத்தோட புரிதலாக இருக்கணும்னு நான் பார்க்குறேன். ஸோ அது பொய்யா நிஜமான்றதை அந்த டாஸ்க் முடிவு பண்ணட்டும், அந்த கேம் முடிவு பண்ணட்டும். நம்ம யாரையும் வந்து ஜஸ்ட் லைக் தட் இது பொய் நடிக்கிறாங்க அப்படின்னு இன்னொருத்தவங்க வலியை விமர்சனம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். தேங்க்யூ கைஸ்.